ஜீவா, தம்பி ரமையா, இளவரசு, சஜ்ஜன் குமார் இவங்க ஆக்டிங்கில் மலையாளமில் ஃபெமிலி மூவியோட ஃபேம் நிதிஷ் சஹாதேவ் கோ ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான தலைவர் தம்பி தலைமையில் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 1 hours and 55 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதேன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்ஸ் என்னென்னா, ஒரு சின்ன வில்லேஜில் ஊராட்சி தலைவராக இருக்கிறாரு ஜீவா. உள்ளாட்சி தேர்தல் வர போகிறதால மக்களோட ஆதரவை மறுபடியும் தக்க வச்சுக்கிறதுக்காக இளவரச பொண்ணோட கல்யாணத்தை தான் கல்யாணமாக எடுத்து கட்டி செஞ்சிட்ருக்காரு. கல்யாணம் நடக்க போகிற இளவரசு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு தம்பி ரமையாக்கும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு தீரா பகை எப்போதும் இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக கல்யாணம் நடக்க போகிற முன்னாடி நாள் நைட்டு தம்பி ரமையாவோட அப்பா இறந்து போக முகூர்த்த நேரமான அதே 10:30 மணிக்கு தான் பாடியை எடுப்பேன்னு ஒத்த கால நிற்கிறாரு தம்பி ராமையா. இப்போது இளவரசு தம்பி ராமையாக்குள்ளே இருக்கிற ஈகோ கிளாஷில் இந்த 2 எதிர்மறையான சம்பவத்தை ஜீவா எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு ஒரு காமெடி எமோஷனல் ட்ராமாவாக சொல்லப்பட்டது தாங்க இந்த தலைவர் தம்பி தலைமையில். நிதிஷ் சஹாதேவோட டிவோ டைரக்டரியல்ல பெசில் ஜோசப் லீட் ரோலில் ப்ளே பண்ண ஃபாலிமி படம் ஒரு தரமான ஹியூமர் சம்பவம். அதை பார்க்கலன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். கம்மிங் டு டிடிடி, அவரோட அதே ஃபார்முலால இந்த படத்துலையும் காமெடிக்கு பஞ்சமே இல்லை. 2 sides ஆஃப் சேம் காயின் மாதிரி கல்யாண வீடு சாவு வீடு ரெண்டுத்துக்குமான கான்ட்ராஸ்ட் கனெக்ஷனை சூப்பராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் எழுதப்பட்ட விதம் மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷனல் போர்ஷன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. ஹியூமர் அண்ட் எமோஷன்ஸை கரெக்டாக பிளெண்ட் பண்ணி சொன்னதுனால நமக்கு ஒரு பேலன்ஸ்டு ஃபீல் கிடச்சிது. ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் டென்ஷன் பில்டப் பண்ணுறதுக்காகவே எப்போதும் குடிச்சிட்டு சுற்றுற குடிகார கேங்கு, ஒன் சைட் லவ்வர், புதுமாப்பிள்ளை அட்ராசிட்டிஸ், பிரச்சனையை கிளப்பி விடுறதுக்காகவே அப்போசிஷன் ஆள்னு இப்படி லேயர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போனது ரைட்டரோட பிரில்லியன்ஸை தான் காமிக்குது. அதே மாதிரி ஒரே விஷயத்த ஃபன்னாகவும் எமோஷனல் வேலையும் கன்வே பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு கிராமங்கள்லாம் ஒன்றுனா 10 சொல்கிறத நமக்கு 2 மோட்லேயுமே காமிச்சிருப்பாங்க. தென் இந்த படத்தில் மைனஸ்னு பார்த்தா இன்னுமே கொஞ்சம் ஹியூமர் போர்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் பொண்ணை தேடுற சீன் கொஞ்சம் லென்த்தாக ஃபீல் ஆச்சு. அதையுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் உள்ளே இருக்குது. ஃபர்ஸ்ட், ஜீவா ஒரு பஞ்சாயத்து தலைவராக 2 குடும்பத்தை சமாதானம் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஸ்டாண்டு, அவரோட மேனரிசம்னு செமையான கம்பேக் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. பர்டிகுலராக லாஸ்ட் 5 minutesல அட்டகாசமான டைரக்ட் டெலிவரி, ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை செமையாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாரு. அவர் சொன்ன கருத்தாகட்டும், அந்த சீனை ஹோல்ட் பண்ண விதமாகட்டும், அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் தரலாம். அடுத்து, ஈகோ கிளாஸில் கிளம்புனங்கிற இளவரசு அண்ட் தம்பி ரமையா ஒருத்தர் போட்டி நடிச்சிருக்காங்க. அதுவும் தம்பி ரமையா ஒரு டார்க் ஹியூமர் ஸ்பேஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சாமி ஆடுற இடத்துலலாம் மனுஷன் சொல்லி அடிச்சிருக்காரு. ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஜென்சன் திவாகர் அப்பப்போ வந்து கொளுத்தி போடுற வேலையெல்லாம் சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. சஜ்ஜன் குமார் கனியப்பன்லாம் கன்னியாகுமரி ஸ்லாங்கில் கொடுக்குற கவுண்டர்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வேற லெவலில் ஃபன்னாக இருந்துச்சுங்க. கல்யாண பொண்ணா வர பிரதனநாதன் இந்த சொசைட்டி மேலே உள்ள கோவத்தையும் பயத்தையும் அவங்க நடிப்பு மூலிமா பேலன்ஸ்டாகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த படத்தோட கருவை சொல்கிற விதமாக ஒரு சின்ன எமோஷனல் சீக்வன்ஸ் இவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த பாயிண்ட்லாம் ரொம்ப யதார்த்தமாகவே அவங்க நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. பிரேமலோ போன்ற படத்துக்கெல்லாம் மியூசிக் கொடுத்த விஷ்ணு விஜய் இந்த படத்துக்கும் கலக்கலான பிஜிஎம்ஸே கொடுத்துருக்காரு. பப்ளு அஜோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அர்ஜுன் பாபுவோட கட்ஸ்னு எல்லாமே படத்தோட ஃப்ளேவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா கான்ட்ராஸ்டான ஸ்டோரி, ஒரு ஃப்ளோவில் போகிற ஸ்க்ரீன் பிளே, கிறிஸ்பான மூவி டியூரேஷன், யதார்த்தமான ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மியூசிக். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா டைரக்டரோட முந்தைய படம் அளவுக்கு இதில் ஹியூமர்ஸ் இல்லையோன்ற ஃபீல் வந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பொண்ணை தேடுற அந்த லென்த்தி சீக்வன்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ் விஎஃப்எக்ஸ் கூட கொஞ்சம் பெட்டர்மெண்ட் காமிச்சிருக்கலாம். ஓவராலாக ஒரு மலையாளம் படத்தில் உள்ள மேஜிக்கை தமிழில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த என்டர்டைனிங் தலைவர் தம்பி தலைமையில். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவிஸ் 7.5 out of 10. Thank you guys.